நம்ம எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அதுவாக தான் நம்மளும் ஆகும். நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு விஷயம் வேணும்னா அதை ரொம்ப ஆழமாக நம்பணும். அது கிடைக்கிற வரைக்கும் அதை பற்றி யோசிக்கணும். அப்படி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கைக்கு வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா அதை விட பெட்டராக நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் நமக்கு என்ன கிடைக்கணுன்றது, என்ன கொடுக்கணுன்றதும் அவருக்கு தெரியும். ஒரு விஷயம் தள்ளி போகிறதுனால அது பெட்டர் வேர்ஷனாக நம்ம கைக்கு வரும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. கேட்ட உடனே கிடைச்சிட்டா அதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாமலே போயிடும். அதை பத்திரமா நமக்கு வச்சுக்கவும் தெரியாது. எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோமோ அது கிடைக்கும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கஷ்டம் என்றைக்குமே நிரந்தரமாக ஆகிடவே ஆகிடாது.